84ஆம் சங்கீதம் 11, 12 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த 84ஆம் சங்கீதத்திலே முதலாவது வசனத்தை படிக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிறது. இந்த 84ஆம் சங்கீதத்தின் முடிவிலே சேனைகளின் கர்த்தாவே என்று முடிகிறது. ஆகவே இந்த சங்கீதத்திலே நமக்கு சேனைகளின் கர்த்தர் பிரசன்னமாகிறார். இந்த ஏப்ரல் மாதம், வருகிற அடுத்த மே மாதம் வெயில் அதிகமாக இருக்கிறதே, இயற்கையின் சீற்றம் பலமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறதை கேள்விப்படுகிறார். ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர்தான் சூரியனை படைத்தவர். அவர்தான் கேடகம் போல எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துகிறவர். அவரை சார்ந்து கொள்ளும்படி அவர் நமக்கு சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த மாதம் ஆண்டவருடைய பிரசன்டேஷன், ஆண்டவருடைய வாக்கு என்ன, வார்த்தை என்ன, அது இரண்டாவது. ஆண்டவர் யார்? அன்பானவர்களே, எனக்கும் என் குடும்பத்துக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும், நம்முடைய தேசத்திற்கும், நம்முடைய நாட்டிற்கும், நம்முடைய சபைக்கும், எல்லா ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளுக்கும் அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அருமையாக வாசிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்மை தைரியப்படுத்துகிறதாக, பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. 2வது வசனத்திலே, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயிருக்கிறது. என் இருதயமும் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்று சொல்கிறார். அவர் எங்கே இருந்து அப்படி சொல்லுகிறார்? 1வது வசனத்தினுடைய அந்த குறிப்பிட்ட வாக்கியம், உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அந்த காலத்திலே பக்தர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்திலே, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவித்திருக்கிறார்கள். உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் குடும்பத்திலே, சபையிலே, தேவ பிள்ளைகள் கூடுகிற எல்லா ஐக்கியங்களிலேயும் அந்த இன்பத்தை பெற்று அனுபவிக்க முடியும். துன்பம் நிறைந்த உலகத்திலே நமக்கு தேவ பிரசன்னம் இன்பமாக இருக்கும்படி சேனைகளின் கர்த்தர், அவருடைய சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அங்கே நம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாய் கவனமாய் என் ஆத்துமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் கூட ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆகவே தேவனிடத்திலே நெருங்கி சேருகிற ஒரு மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெயிலான நேரத்தில் நிழலிலே ஒதுங்குவது சரீரத்திற்கு ஒரு சுகம். ஆனால் வெயில் ஏறுகிறது போல துன்பங்கள், தொல்லைகள், சோதனைகள், பலவிதமான காரியங்களை இன்னும் உலகத்தின் சுற்றுப்புறங்களில் கேள்விப்படும் பொழுது கொடுமையானவருடைய சீரல் பெருவெள்ளத்தை போல மோதி அடிக்கையில் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று சார்ந்து கொண்ட பக்தனுடைய வசனத்தை ஏசாயா 25:4 வாசிக்கிறது போல நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆராதனையின் சமூகத்தை நாம் நாட வேண்டும். வேதத்தை வாசித்து தியானித்து
ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்து அவர் சமூகத்தை அண்டிக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கிறவர்களும் வேலை ஸ்தலத்திலே நேரங்களை ஒதுக்கி பயன்படுத்துகிறவர்களும் இந்த மாதத்தை அப்படியாக தேவனுடன் நெருங்கி ஜீவிக்க பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு அவசியமான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. பாருங்கள், மறுபடியும் அங்கே தான் வருது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. இடத்துல சேனைகளின் கர்த்தரை அறிமுகப்படுத்துகிற இந்த சங்கீதத்திலே இங்கே பக்தன் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ராஜா, சேனைகளின் கர்த்தர் என் ராஜா என்று சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தரையும் ராஜாவையும் அந்த வார்த்தையை சேர்த்து, ஆகும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பலவிதமான கவலைகளோ பாரங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார தேவைகள் பாரமாக இருந்தாலும் சரி, பண தேவைகள் பாரமாக இருந்தாலும் சரி, உடல் பலகீனங்கள் பாரமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான பயப்படுகிற காரியங்கள் பாரமாக இருந்தாலும் சரி, உம்முடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் உருகி போகும் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஏசாயா 64ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஆரம்ப வரிகளிலே, ஆரம்ப வசனங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் உருகி போயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதம் வாசித்து தியானித்து அவருடைய பிரசன்னத்தில் அவரை ஆராதித்து துதிக்கும் பொழுது எல்லா விதமான பர்வதங்கள் போன்ற சகல பாரங்களும் உருகி போகும்படியாகத்தான் நான் இப்பொழுது பாடினேன், நீங்கள் பாடினீர்கள். இந்த மாதம் முழுவதும் கடந்து போகிற பாதைகள், அது மலைகளாக இருக்கலாம், பள்ளத்தாக்குகளாக இருக்கலாம். நீங்கள் சுதந்திரிக்கிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் என்று உலகத்திலே கானானை குறித்து ஆண்டவர் சொன்னார். கானானை சுதந்திரிக்க போகிற பிள்ளைகளுக்கு, நாம் பரலோக கானானை சுதந்திரிக்க போகிற பாதையிலே மேடுகள் பள்ளங்கள் வரலாம். வாட் மே கம், காட்ஸ் பிரசன்ஸ் தட் இஸ் எனஃப் ஃபார் அவர் லைஃப், தட் இஸ் எனஃப் ஃபார் அவர் ஃபேமிலி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே உசியா ராஜா மரணமடைந்த போது ஏசாயா மிகவும் துக்கப்பட்டு, எனக்காக அனுகூலமாக இருந்த ஒரு அரசன் இந்த உலகத்தை விட்டு மரித்து விட்டாரே என்று சோர்ந்து போய் துக்கத்தோடு காணப்படும் பொழுது ஆண்டவர் ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்ன தரிசனம் தெரியுமா? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறார். அப்படியானால் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை அவனுடைய கண்கள் பார்க்கிறது. 84ஆம் சங்கீதத்திலே சேனைகளின் கர்த்தாவே என்று 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. 3ஆம் வசனத்தில் என் ராஜா என்று சொல்லுகிறார். இது ஒரு பக்தனுடைய வார்த்தை அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியும் கூட தன்னுடைய துக்கத்திலே தனக்கு அன்பானவர்களை இழந்து போகும்போது, அனுகூலமானவர்களை இழந்து போகும் பொழுது, ஒரு அனாதையைப் போல தன்னை உணரும் பொழுது, நமக்கு இதுவரையிலும் ஊழியத்திற்கு சப்போர்ட்டாக இருந்த உசியா ராஜா மரித்து விட்டாரே, இனி வேறு எந்த ராஜா வருவாரோ, எந்த ஆட்சி வருமோ, இப்படியாக இந்த அரசியல் நிலவரங்கள் காணப்படுமோ, காலம் போக போக இனி பயங்கரமாக இருக்குமே, நான் தைரியமாக தீர்க்க தரிசனங்களை பயங்கரமாக மிகவும் ஒரு தைரியத்தோடு பிரசங்கித்தேனே, இனி எனக்கு எதிர்ப்புகள் என்னென்ன வருமோ, அல்லது ஊழியத்தை இதுபோல் நான் வல்லமையாக செய்ய முடியுமா என்றெல்லாம் யோசிக்கிறார். அநேக நேரங்களிலே சில சூழ்நிலைகள், காலநிலைகள்
சில பிரதிகூலங்கள் நம்மை அப்படி அச்சுறுத்தும் அல்லது தோன்றும். ஆனால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலேயே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருந்து கொண்டு அங்கே சேராபீன்கள் அவர் அருகிலே இருக்கிறதும் 6 செட்டைகளை உடையவர்களாக ஆராதிக்கிறதும் அங்கே காணப்படுகிற காட்சி அங்கே ஏசாயாவை தைரியப்படுத்துகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவ வாசஸ்தலத்திலே இன்பமாக ஆராதிக்கிறார்கள். பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாவம் நிறைந்த பூமியை பார்த்து தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்ற காட்சி அவருடைய பிரசன்னத்தில் அவர்களுக்கு கிடைக்கிறது. தீமையை பார்க்கவில்லை, நன்மையை பார்த்தார்கள். அவ்வளவாக அவருடைய கண்கள் பிரகாசமடைகிறது. அதுபோல தீமைகள் நிறைந்த உலகத்திலே சேனைகளின் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்கிற வேளையில் வெயில் இருந்தாலும் நிழல் இருக்கிறது போல நமக்கு இந்த உலகத்தை தீமைகள் நிறைந்திருந்தாலும் நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான் என்று சொல்லி ஒரு தேவ பிரசன்னம் தாங்குகிறதை காண முடியும். அதைத்தான் பரலோகத்திலே பார்த்தார் ஏசாயா. பிறகு பார்த்தால் அங்கே தரிசனத்தை பார்த்து கொண்டே வரும் பொழுது சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என்னுடைய கண்கள் உம்மை கண்டதே என்று சொல்லும் பொழுது அங்கே உலக ராஜா போனாலும் தேவராஜா சேனைகளின் கர்த்தராகிய ராஜா காட்சி கொண்டு தரிசனம் கொடுக்கிறார். நமக்கும் கூட அப்படி தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஆற்றுகிற தரிசனங்கள் கிடைக்கும். பயங்கள் போகும், மன சோர்வுகள் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்கே அக்கினி துரட்டை எடுத்துக்கொண்டு வந்து உன் உதட்டை தொடுகிறேன், இந்த அக்கினி துரட்டால் தொட்டதினாலே நீ பாவம் நீங்கி நிவர்த்தியானாய், உன் பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது என்று ஒரு பரிசுத்தம் கிடைக்கிறது. எத்தனையோ பேருக்கு கண்டிப்பாக எச்சரிப்பாக தீர்க்க தரிசனங்களை சொன்ன ஒரு பக்தனுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் தேவை. நாம் உதடுகளால் பதறி பேசியிருக்கலாம், உதடுகளால் நியாயமானவைகளை கண்டித்து சத்தமாக பேசியிருக்கலாம், சில வேளைகள் நியாயமான காரியங்களை சொல்லி நாம் மிகவும் கடினமாக பேசியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, மண்ணிலே வேலை செய்த ஒரு பொருளுக்கு அந்த மண் படாமல் போகுமா? அதுபோல ஒரு அசுத்தத்தை வாரி தூர போடும் பொழுது அந்த கரண்டியிலே அந்த ஆயுதத்திலே அந்த அசுத்தம் படாமல் போகுமா? அதுபோல இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கும்படியாக, அவர் இரத்தத்தால் கழுவப்படும்படியாக, அவர் வசனத்தால் நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்து கொள்ளும்படியாக தேவ பிரசன்னம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த உலக பிரகாரமாக இந்த மாதம் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்படியாக தேவ வாசஸ்தலம், இன்பம், பரிசுத்தம், இந்த பிரசன்னம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்களே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது நாம் தேவராஜ்ய நீதியை தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வசனத்தின்படியாக யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நெருங்கி ஜீவிக்கிற பொழுது இந்த வாழ்க்கை அற்புதங்களாக மாறும். நினைத்தது இன்னும் நடக்கவில்லையே, கேட்டது இன்னும் கிடைக்கவில்லையே, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகிவிடுமோ, எப்படியெல்லாம் எதிர்காலம் இருக்குமோ, டோன்ட் வரி, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தராகிய ராஜா அவருடைய வாசஸ்தலமாக நம்முடைய குடும்பங்களை, ஆலயத்தில் கூடி வருகிற ஐக்கியங்களை வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தினாலே தீமைகள் அகன்று போகும், நன்மைகள் நம்மை தேடி வரும், அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதம் 84:3-4 படிக்கிறோம், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுது உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. சிந்தித்து பார், இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இந்த ஊழிய ஸ்தலமாகிய வீட்டையும் இந்த ஆலயத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த வசனத்தை வைத்து தான் நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, உம்முடைய பீடங்கள், உம்முடைய ஆலயம்,
அதில் குருவிகள் கூட சந்தோஷமாக வந்து போய் தங்கி இருக்கிறது. இன்றைக்கி கூட பார்த்தா செவ்வாப்பேட்டை ஆலயத்தில் இந்த ஆலயத்தினுடைய மேல் பகுதியில் குருவிகள் தங்கி கூடிக்கட்டி இருக்கும். அதை பக்தன் பார்க்கிறார். அதைத்தான் நானும் பார்த்தேன். இப்படியாக குருவிகள் கூட வந்து தங்குவதற்கு அது சந்தோஷமாக இருக்கிறதே. இந்த வசனத்தை வைத்து அப்படியே ஜெபிக்கும் பொழுது, கோடாகோடி தூதர்களை உடைய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் என்று சொன்னால், உம்மை ஆராதிக்கிற அந்த இடத்துல அந்த அடைக்கலான் குருவிக்கு கூடு, தகவிலான் குருவிக்கு தங்கும் வீடு, அதை வைத்து கொண்டு நான் அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிற விசேஷித்தவர்கள் எழுதப்பட்டிருக்கிறதப்பா. நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் என்று அங்கே மத்திய சுவிசேஷத்தில், லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு தன் வாயினால் சொல்லியிருக்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள், ஸ்பெஷல், பெக்யூலியர். நான் அதை நினச்சிக்கிட்ட, ஆண்டவரே அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிற விசேஷித்துடன் சொல்லியிருக்கேன். இந்த ஆலயம் நடந்து கொண்டு இந்த இடத்திலே தங்கியிருந்து எனக்கு ஆராதனை நடத்துவதற்கு இடம் கிடைத்தது. பிறகு இந்த இடத்துல கீழே வாடகைக்கு தங்கியிருந்தேன். இப்பொழுது இந்த இடத்திலிருந்து நான் கடந்து 3 வருஷமாக வெளியே இருக்கிறேன். உம்முடைய ஆலயத்து நிமித்தம் அந்த வீடு கிடைப்பதற்கு இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு இருக்குமானால், நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்க விசேஷத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆலயத்து நிமித்தம் அந்த வீட்டை தாரும் என்று ஜெபித்த பொழுது, கர்த்தர் இந்த இடத்திலிருந்து 3 வருடம் வெளியே போயிருந்த எனக்கு திரும்பவும் இந்த வீட்டை கொடுத்து, இந்த ஆலயத்து நிமித்தம் இந்த வீட்டை தந்து, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை ஆராதிக்கவும் அநேகர் வந்து ஆராதிக்கும் கிருபை செய்திருக்கிறார். வேத வசனங்களை படிக்கும்போது அந்த வசனத்தை நாம் விசுவாசித்து, அந்த வசனத்தை வைத்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். என் வேதத்தை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அந்நிய காரியமாக அல்ல, அனைத்தும் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய தேவைகளை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். யாராகிலும் ஒரு இடத்துக்காக, ஒரு வீட்டுக்காக, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவ பிள்ளைகள், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த வசனத்தை வைத்து ஜெபியுங்கள். எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு அல்ல நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மைக்கு ஏதுவ நினைவுகளே என்றால் தேவன் நன்மைக்கு ஏதுவானவைகளையே நமக்காக நினைப்பார். ஆகையினால் தேவனுடைய மகனே, மகளே, உங்கள் தேவைகளுக்காக சோர்ந்து போகாமல், அது பெரிய தேவையாக இருக்குமானால், முக்கியமான தேவைகளாக இருக்குமானால், நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். அதை சொல்லுகிற இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார் என்று தெரியும். பழைய ஏற்பாட்டிலே அவர் சேனைகளின் கர்த்தராகிய ராஜா, இந்த உலக ராஜா அல்ல, சேனைகளின் கர்த்தராகிய ராஜா. அவரை நாம் காணும் பொழுது உடைய தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே என்று விசுவாசித்து ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். யாரை? அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் சிறியர்களாய் காணப்படுகிறார்கள். ஆல் வி ஆர் ஆல் மைனாரிட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. நமக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு இந்த உலக அரசாங்க பிரதிகூலமாக இருக்கலாம், நமக்கு நன்மைகளை பெறுவதற்கு நமக்கு ஏராளம் சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், பூர்வீக சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம். அருமையான மகளே, சோர்ந்து போகாதே. அருமையான மகனே, சோர்ந்து போகாதே. அவைகளெல்லாம் இருந்து ஒன்று நடந்தால் அதில் தேவன் மகிமைப்பட மாட்டார். அவர் உன்னை தம்மண்டு நெருங்கி ஜீவிக்கும்படியாக தன்னை வெளிப்படுத்தி தம்முடைய பிரசன்னத்தை கொண்டு அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையினாலே அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இப்படியாக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, உம்முடைய தேவ தூதர்களை எனக்காக அனுப்பும் ஆண்டவரே. பணிவிடை ஆவிகளாக அவைகள் இருக்கிறார்கள் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லியிருக்கிறதே. அவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ள போகிறவர்களுக்காக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உடைய பணிவிடை ஆவிகளை அனுப்பும் என்று சொன்னால், எலியாவுக்கு காகத்துக்குள்ளும் பணிவிடை ஆவி அனுப்பினது உண்மையாக இருக்குமானால், நமக்கு யார் உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டும்,
யார் மூலமாக உதவி செய்ய வேண்டும், எந்த திசையிலிருந்து யார் மூலம் நமக்கு அந்த ஒத்தாசை கிடைக்க வேண்டும் என்று அவர் நமக்காக எழும்ப வேண்டியவர்களை எழும்ப பண்ணி நமக்கு ஏற்ற நன்மைகளை தந்து நாம் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தியடைய செய்வார். ஏன் அப்படி செய்கிறார் என்றால், நாம் ஒருவர் அன்பு கூறவும், உண்மையான ஒருவருடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ளவும், இந்த மனிதர்கள் மத்தியிலே நாம் ஒருவருக்கொருவர் தெய்வீக நம்பிக்கையில் ஐக்கியமாகவும் அப்படி செய்கிறார். வானத்திலிருந்தே மன்னா கொடுக்கிறவர் ஏன் மனிதர்கள் மூலம் செய்கிறார்? அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகையினால தேவனுடைய மகனே மகளே, சேனைகளின் கர்த்தரை சார்ந்து கொண்ட ஏசாயாவை பார்த்தோம். சேனைகளின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்டதே என்று ஏசாயா சொன்னார். இங்கே என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் சார்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தாவீதின் சங்கீதத்திலே அநேக இடங்களிலே சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு விசை கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும். சவுல் பயந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களுக்கும் பயம் இருக்கிறது. இன்றைக்கும் ஆளுகிறவர்கள் மத்தியிலே ஒருவரை பற்றி ஒருவருக்கு பயம் இருக்கத்தான் செய்கிறது. போட்டி பொறாமைகள் இருக்கிறது. சவுலுடைய கூட இருந்த தாவீதின் சகோதரர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த தாவீது அந்த கோலியாத்தை எதிர்த்து போகும் பொழுது பலாயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் எதிர்த்து வேகமாக ஓடி தன் கையில் இருந்த கூழாங்கல்லை கொண்டு ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை ஜெயிக்கிறது முடியுமா? அல்லது அந்த சிறிய ஒரு பையனாக இருந்த தாவீது, எத்தனை வாலிபம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய கோலியாத்தை கல் வீசி அடிக்கும் பொழுது கல் தப்பி போயிருந்தால் அது நடக்கிற விஷயமா? அந்த பலன் எங்கே, அந்த தைரியம் எங்கே இருந்து வந்தது? அந்த விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? அந்த ஒரு வல்லமை எங்கிருந்து வந்தது? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு போற. நாமும் கூட அநேக நேரங்களை சவால்களை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய நாட்டுக்காக தேசத்துக்காக ஒரு உத்தரவாதமாக செல்லும் பொழுது அவன் ஒரு சாதாரண பிரஜை. ஆனால் அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? என் ஆண்டவர் நிந்திக்கப்படுகிறார், என் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, சேனைகளின் கர்த்தர் அல்லவா என்று சொல்லிக்கொண்டு நீ நிந்திக்கிற கோலியாத்தே, நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே என்று அவன் கல் வீசி ஒரு கூழாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்த்தினான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆகவே அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமம் அது சவுலுடைய உயரத்தை விட, சவுலுடைய பராக்கிரமமான வஸ்திரங்களை விட, சவுலோடு இருந்த வீரர்களை விட, இஸ்ரவேலிலே பயந்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை விட அது எவ்வளவு மேன்மையானது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுவார், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே உள்ளது என்று சொல்லுவார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. 46ஆம் சங்கீதத்திலும் யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் சேனைகளின் கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு தேவ தூதருடைய உதவியை நம்ப வேண்டும். இயேசு லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர்கள் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், ஏனெனில் அவரவருடைய தேவதூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்றால், ஒரு யாக்கோபு வனாந்திரத்தில் படுத்திருந்த பொழுது ஜேக்கப்ஸ் லேடர், ஏறுகிற இறங்குகிற தூதர்கள் அவனை பாதுகாத்து அவன் வருங்காலத்தில் அவன் பெரிய ஒரு நாடாக மாற வேண்டும் என்று அறிந்த முன்குறித்த தேவன் ஒரு யாக்கோபை காக்க வல்லவராயிருந்தார். அது பழைய ஏற்பாட்டோடு முடிந்து போகவில்லை. இந்த இடத்திலே புதிய ஏற்பாட்டிலும் இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். நமக்கும் கூட தேவ தூதர்கள் பணிவடை ஆவிகளாக இருக்கிறார்கள். நம்மை பலர் அற்பமாக எண்ணலாம், அதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியில் ஒருவரையும்
அற்பமாக எண்ணாதிருங்கள். ஏனெனில் அவரவருடைய தேவதூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். ஆகவே நமக்காக மேலே போய் சொல்லுவதற்கும் கீழே வந்து காப்பதற்கும் அந்த வனாந்தரத்தின் காடுகள் மத்தியில் நரிவுளையிடுகிற வனாந்தரத்திலே யாக்கோபை சகல தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்த தேவன் அவர் போதுமானவர். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை கையில் வைத்திருந்தாலும் ஆவியானவர் நினைப்பூட்டி நம்மை தைரியப்படுத்துகிறார். கெத்செமனேயில் இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டார். ஏராளம் 12 லேகியோன், 12 தூதர்கள் அல்ல, 12 சீசர்கள் அல்ல, 12 லேகியோன் கூட்டமான தூதர்களை அனுப்ப மாட்டாரா என்று கேட்கிறார். அப்படியானால் எவ்வளவு லேகியோன் பிசாசுக்கு வல்லம் இருக்கலாம், ஆனால் அதைவிட அதிகமான அளவுக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார்னு சொல்கிறார். நான் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவு விசுவாச ஓட்டத்தை ஓடினார். இந்த மனுஷனாக இந்த உலகத்தில் மனுஷ சரீரத்திலே வாழ்ந்த பொழுது நாமும் சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். இந்த மாதத்திலே ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலியா பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்னார். அந்த எலியாவை அற்புதமாய் போஷித்து வழிநடத்தவில்லையா? அவரை கொண்டு விதவையை போஷித்து வழிநடத்தவில்லையா? நம்மோடு இருக்கிறவர்களை அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலியாவோடு இருந்த எலிசா தரிசனத்தில் கண்டு என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தள்ளும் என்று ஜெபிக்கவில்லையா? தேவ தூதருடைய உதவி நமக்கும் நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் போதுமான ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய அனுகூலமான ஒரு கிருபையாக இருக்கிறது. இந்த இடத்திலே 84ஆம் சங்கீதத்திலே அவர்கள் அழுகையின் அதை 5ஆம் வசனத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. ஆகவே கர்த்தரை துதித்து, இப்படிப்பட்ட சத்தியத்திலே விசுவாசம் துதித்து கொண்டிருக்க வேண்டும். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வல்லமை பலிப்பதற்கு நம்மை நாமே கரெக்ட் பண்ணி கொண்டு நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு துதித்து கொண்டிருக்க வேண்டும் விசுவாசமாக. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்குகளை தாண்டி செல்ல முடியும், அது ஆசீர்வாதமாக மாற முடியும். அத்தகைய மகளே, சோர்ந்து போகாதே. அழுகையின் பள்ளத்தாக்கில் மூழ்கி போவதில்லை. நீ போகிற கண்ணீரின் பாதை கர்த்தருக்கு தெரியும். ஆகவே அழுகையின் பள்ளத்தாக்கை போல உன் வாழ்க்கை குடும்பம் காணப்படுகிறதா? அதன் மத்தியிலே உருவ நடந்து என்றார். செங்கடலிலே அழுது கொண்டிருந்த ஜனங்கள் அதை உருவ நடக்கும்படியாக ஒரு வழி செங்கடலில் பிளந்தது போல உனக்கு ஒரு வல்லமையான காரியத்தை செய்வார். பெரிய செங்கடலிலே பெரிய தடையை நீக்கினது போல உனக்கு பெரிதாய் தோன்றுகிற தடை, முடியாத ஒரு காரியம், ஆண்டவர் இதுவரையிலும் போயிராத அந்த செங்கடல் நடுவில் உள்ள வழியிலே, அந்த யோர்தானின் நடுவில் உள்ள வழியிலே அவர்களை வழிநடத்தினது போல உங்களை வழிநடத்தும்படியான அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். செவ்வையான வழிகளை நாம் உடையவர்களாக இருக்கும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடக்க முடியும். யோபுதனுடைய எல்லா சோதனையிலும் வேதனையிலும் அவர் என்ன செய்து? கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே செவ்வையான வழியிலே நடந்து கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். அங்கே சார்ந்து ஜெபத்தை பாருங்க. 8ஆம் வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். அப்படியானால் சரித்திரத்தை விசுவாசிக்கிறார். அதை ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கூட என் சேனைகளின் கர்த்தாவே என்று ஜெபிக்கிறார். 9ஆம் வசனத்திலே எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பார். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய முகத்தை பாருமட்டு தைரியமாக ஜெபிக்கலாம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 1000 நாளை பார்க்கிறோம், இது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் நேர போக்குக்காக, கவலையை மறப்பதற்காக, ஜாலியாக இருப்பதற்காக அப்படியே பல வாலிபர்கள் மத்தியில் ஆகாமிய கூடாரம்னு சொன்ன மாதிரி சினிமாவுக்கு விசுவாசிகளில் வாலிபர்கள் அநேகர் சினிமாவுக்கு தேட்டருக்கு போகிறது, எங்கேயாவது நேரங்கட்டு நேரத்தில் ஊர் சுற்றுறது,
கடைசியில் பார்த்தா அங்கே பலவிதமான துன்பங்கள் வந்து நேரும் பொழுது அவர்கள் எனக்கு இப்படியெல்லாம் சோதனை வந்ததே, கஷ்டம் வந்து சொல்லுவார்கள். அவர்கள் காரணம் என்ன? ஆகாமிய கூடாரம், ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, இருக்கிற இடம் சரியில்லை, போன வந்த இடம் சரியில்லை. சிட்சித்து ஆண்டவர் தேவ பிள்ளைகளை திருப்பி சரிப்படுத்துகிறார். ஆனால் அவர் வாசற்படியிலே காத்திருப்பதென்றால் தேவ சமூகத்திலே வந்து தூங்கி கொண்டிருப்பதல்ல, உண்மையாய் வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்கிற பொழுது அதுதான் உண்மையான ஆலயத்துக்கு வருகிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். மறுபடியும் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சேனைகளின் கர்த்தர் எத்தனை தடவை இந்த சங்கீதத்தில் வருகிறது பாருங்கள். வேதத்தை மூடிக்கொண்டு நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். யோசுவா காலத்திலே அவர்கள் யுத்தம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சூரியன் நின்றது. அதுதான் உலக சூரியன், உதய சூரியன் கூடுதலாக உதிக்கிற அளவுக்கு செய்தவர் யார்? அவர்தான் நீதியின் சூரியன். தேவனாகிய கர்த்தர் சற்று கூடுதலான நேரம் சூரியனை நிறுத்தி வைக்காவிட்டால் அந்த யுத்தத்தில் ஜெயித்திருக்க முடியாது. அது யுத்தத்தில் எதிர்த்து வருகிற ஜனங்களை ஜெயிக்கும்படியாக யோசுவாவுக்காக சூரியன் நின்றது. அது காலக்கணக்கில் வித்தியாசப்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆக நமக்காக இயற்கையை கூட மாற்றி அமைக்கிறவர், காற்றையும் கடலையும் அதட்டி மிகுந்த அமைதி கொடுத்த தேவன், அக்னி ஜுவாலையில் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றின தேவன் இயற்கையை கூட மாற்றுகிறார். வானத்திலே சூரியன் நின்றது. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய யுத்தத்திலே நீயோ கேடகத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் என்று சொல்லி, எனக்கு ஆண்டவர் தான் கேடகம், ஆண்டவர் தான் எனக்கு ஆயுதம் என்று சொல்லி அவர் தேவனை சார்ந்து கொண்டார். ஈட்டியோடு கேடகத்தோடு வந்த கோலியாத்து வீழ்ந்தான். ஆனால் கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் கேடகம் என்று அந்த 18ஆம் சங்கீதத்தில் சொன்ன தாவீது, அவர் சூரியன் என்று சார்ந்து கொண்ட யோசுவா இந்த பக்தர் அனுபவத்தை பார்க்கும் பொழுது உலகத்திலே கையிலே கண்காண பொருள் ஒன்று இல்லை. உலகத்திலே சூரியன் எல்லாரையும் விட வித்தியாசமாய் விசேஷமாய் நமக்காக உதிக்கிறது. அது யோசுவாவுடைய அனுபவம். அதுபோல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேடகம், அது தாவீதுக்காக அந்த கர்த்தர் கேடகமாக முன்னின்று கோலியாத் மேற்கொள்ளார் தடுத்து ஆட்கொண்டு கூழாங்கல்லாலை வெற்றி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன் கேடகம் என்று சொல்லுகிறார். நாம் இன்றைய கர்த்தரை சூரியனும் கேடகமுமாக சார்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சீற்றம், சூரியன் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாம் சூரிய கதிர்கள் அதிகமாக வருகிறது. ஓசோன் மண்டலத்திலே ஓட்டை விழுந்து விட்டது. இனி பயங்கரமான வாதைகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். ஆனால் கர்த்தர் நமக்கு சூரியனையே மாற்றி அமைக்கக்கூடியவர். மாத்திரமல்ல, கேடகமே கையில் இல்லாத நமக்கு அவர் குறுக்கே வந்து கேடகமாக இருக்கக்கூடியவர். யாருக்கு இது? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யோசுவாவும் காலேபும் உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நன்மையை, கானான் தேசத்தை கொடுத்தார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் வாழ்க்கை பயணத்திலே அங்கு யோசுவாவும் காலேபும் உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே அந்த நன்மையான தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? அவர் நன்மையை வழங்காதிரார்னு சொன்ன பார்த்து எவ்வளோ உண்மை. அதே மாதிரி யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் உத்தமன் என்று சாட்சி பெற்றான். சோதனைகள் பலமாய் வந்தது, ஆனால் அவனுக்கு இழந்து போன நன்மைகளை ரெட்டிப்பாய் கொடுத்தார். யோபுவை குறித்து அவன் உத்தமன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தது, எவ்வளவு இழப்புகள் வந்தது, எவ்வளவு வியாதிகள் வந்தது. குடும்பத்துக்குள்ளேயே ஆறுதல் படுத்துகிற சிநேகிதர்கள் வேறு விதமாய் பேசினார்கள். அங்கே ஆறுதல் படுத்த வேண்டிய மனைவியும் சோர்ந்து போய், நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், பிள்ளைகளும் போய்விட்டார்கள், பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள், பொருளெல்லாம் நஷ்டமாகிவிட்டது, உனக்கும் வியாதியாயிருக்கிறாய், நீயும் வியாதியாயிருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லும் பொழுது யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா பைத்தியக்காரி என்று மனைவியை கூட அங்கே கடிந்து கொண்டு அவன் உத்தமத்தில் உறுதியாயிருந்தான். அதனாலே என்ன செய்து நடந்தது? இழந்து போன எல்லாம் ரெட்டிப்பாய் வந்தது. ஆயுசு நாட்கள் கூடினது, அவனுக்கு இழந்து போன எல்லாம் ரெட்டிப்பாய் வந்தது.
ஒரு கூட்ட பிள்ளைகள் 10 பிள்ளைகள் பரலோகத்தில் இருந்தபடியால் இன்னும் 10 பிள்ளையை கொடுத்து அதே மனைவியிடத்தில் வாழ வைத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காலத்தை கணக்கு போடுகிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை கணக்கு போடுகிறோம், நம்முடைய நிலைமைகளை கணக்கு போடுகிறோம், நம்முடைய வயதை கணக்கு போடுகிறோம். அப்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, யோசுவாவுக்கும் காலேபுக்கும் உத்தமத்துக்கு நன்மையான தேசத்தை கொடுத்தவர் நீர். யோபுடைய உத்தமத்துக்கு இழந்து போனதை ரெட்டிப்பாய் கொடுத்து நன்மையை வழங்கினவர் நீர். ஆகவே பிளேம்லெஸ் லைஃப், உத்தமமாய் நான் வாழ்ந்து எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வேன் என்று நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் சோர்ந்து போகவே கூடாது. தானியேல் பார்க்கும் பொழுது, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவே உமக்கும் நீதிகேடு செய்ததில்லை என்று மனச்சாட்சியோடு சொல்லுகிறார். ஆனபடியினாலே சிங்கங்களின் வாயை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஆகவே நமக்காக தேவதூதர்கள் சேனைகளின் கர்த்தராக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான சூழ்நிலைகள் சட்டபூர்வமாக நமக்கு துன்பமாக நேரிடுகிற வேளையிலும் கூட கர்த்தர் தம்மை மறவாமல் தம்முடைய தாசன் ஒருவன் தானியேலுக்காக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், நான் உத்தமனாய் காணப்பட்டேன் என்று சொன்ன அவனுக்கு சிங்கங்களின் வாயை கட்டி போடத்தக்கதாக தூதனை அனுப்பி காத்தவர் நம்ம எல்லா தீமைக்கு விலைக்கு காப்பார். இந்த மாதத்திலே சேனைகளின் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த வேளையில பாஸ்டர் ஜெபிப்பார். இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாக எங்களுக்கு இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உத்தமமான வழியில் நடக்கும்போது நன்மை வழங்காமல் இருக்க மாட்டீங்கப்பா. சேனைகளின் கர்த்தராக இந்த மாதம் எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா சுச்சுவேஷனிலும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருந்து வழிநடத்துவீராக. எங்களுடைய பொருளாதார தேவைகள், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவைகள், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் தாமே சேனைகளின் கர்த்தராக இருந்து உத்தமமாய் நாங்கள் நடக்கும்போது நன்மையை வழங்கி எங்களையும் எங்கள் விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம் தைரியமாய் கர்த்தருக்குள் தைரியமாய் கடந்து போவோம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless.